நெருப்பில் வெந்து பொசுங்கும் ஐரோப்பா. வெப்பநிலை கொடுமையால் பறிபோன 1400 உயிர்கள். என்ன நடக்கிறது ஐரோப்பா கண்டத்தில்? விரிவாக பார்க்கலாம் வாங்க. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். குளிர்ச்சியான இடம், ரொம்ப கூலிங்கா இருக்கணும் அப்படின்னா நம்ம சொன்ன உடனே நம்மளுக்கு ஞாபகம் வரக்கூடிய இடம் ஐரோப்பா கண்டங்கள் இருக்க நாடுகள் தான். ஆனா இப்போ அங்க குளிர்ச்சிக்கெல்லாம் வேலைக்கு ஆகுதுங்க. சூடான இடமா அது இப்போ ஐரோப்பா தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அங்க வெப்பநிலை அதிகமாயிட்டு இருக்கு. இந்த எல்னினோ பாதிப்பால ஐரோப்பா கண்டத்தில் இருக்க எல்லா நாடுகளும் பாதிப்படைஞ்சிட்டா இருக்க ஒரு விஷயத்தை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். முக்கியமா ஸ்பெயின், இத்தாலி, ஜெர்மனி போன்ற எல்லா நாடுகளும் இந்த எல்னினோன்ற ஒரு பாதிப்பால பாதிப்படைஞ்சிட்டு இருக்காங்க. இதால அங்க உயிர் பாதிப்பும் அதிகமாயிட்டு இருக்கு. முக்கியமாக சொல்லப்போனால் ஒரு ஆம்லெட் சாப்பிட்றோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், தவால ஊற்றி ஃப்ரை பண்ணி சாப்பிடுவோம். ஆனால் இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, ஃப்ரான்ஸில் போய் நீங்கள் ஆம்லெட் சாப்பிடணும் அப்படின்னா வெறும் முட்டை மட்டும் வாங்கினா போதும். நீங்கள் தவால ஊற்றி தரையில் ஊற்றினாலே அது ஆம்லெட்டாக மாறிடும். அந்த அளவுக்கு அங்கே வெப்பநிலை அதிகமாகிட்டே இருக்குது. இதால் அங்கே உயிர் பாதிப்புகள் அதிகமாகிறது மட்டும் இல்லாமல் மக்களோட வாழ்வாதாரமே அடிப்படையில் பாதிப்படைஞ்சிருக்கு. ஏன்னா வெப்பம் அதிகமாகிடுச்சுன்னா நம்ம ஜாபுக்கு போக முடியாது, ஸ்கூலுக்கு போக முடியாது, காலேஜுக்கு போக முடியாது. ஏன் ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸில் இருந்தால் கூட அந்த வெப்ப அலை கட்டிடத்துக்குள்ளேயும் ஊடுருவி மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னு ஐரோப்பிய ஊடகங்கள்லாம் தகவல் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இது வரைக்கும், அதாவது ஜூன் மாசம் ஸ்டார்டிங் இப்போ வரைக்குமே எல்னினோ பாதிப்பால இது வரைக்கும் 1400க்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்ததாக தகவல் சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் ஐநா சபை அவங்களே அஃபிஷியலா அறிவிச்சிருக்காங்க. எல்னினோட பாதிப்பு இன்னும் அதிகமாயிடுச்சுன்னா உயிர் பலி இன்னும் அதிகமாகும் அப்படின்ற தகவலும் நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு. இந்த ஒரு பாதிப்பு ஐரோப்பா கண்டத்தை மட்டும் தான் இருக்கான்னு கேட்டா இல்ல, அப்படி படிப்படியா நகர்ந்து அமெரிக்கா நோக்கியும் போயிட்டு இருக்கு. ஏற்கனவே அமெரிக்கால FIFA கால்பந்தயம் போயிட்டு இருக்கு. இதனால அங்க இன்னும் பாதிப்பு அதிகமாகும் என்ற அதிர்ச்சியான தகவலும் வெளிவந்துட்டு இருக்கு. சரி, முதல்ல இந்த எல்னினோனா என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். எல்னினோ அப்படின்னா சாதாரண ஒரு இடத்துல வெப்பம்ன்ற ஒரு விஷயம் இருந்துகிட்டு தான் இருக்குமே. அங்க இருக்கிறதையும் காட்டி அதிகமாக போன வருஷத்துல இந்த ஒரு மாசத்துல ஒரு நாட்டுல வெப்பநிலை இருக்கு அப்படின்னா அடுத்த வருஷம் வரும்போது அங்க கொஞ்சம் அதிகமான பிரச்சனை. ஆனா ரொம்ப அதிகமாக அது பதிவு செய்யப்பட்டிருந்தா அதுதான் எல்னினோ, அதாவது வெப்பநிலை அதிகரித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி இப்படி ஐரோப்பா நாடுகளை போன வருடங்களை காட்டிலும் இந்த வருடங்கள், அதுவும் குறிப்பிட்ட இந்த 2 நாள்ல மட்டுமே அதிகமான வெப்பநிலை பதிவாயிருக்கு. இதனால அங்க இருக்க ரோடுகளா இருக்கட்டும், முக்கியமா இந்த கார் டயர்ஸா இருக்கட்டும், சிக்னல் எல்லாமே உருகி ரோடாவும் தரையோட அப்படி மெர்ஜ் ஆகி இருக்கு. காரு, டயரு, சிக்னலுக்கே இந்த நிலைமை. அப்ப அங்க இருக்க மனுஷங்களோட நிலைமை யோசிச்சு பாருங்க. ஏன்னா ஏற்கனவே ஐரோப்பா அப்படின்னா குளிர்ச்சியான நாடு தான். ஆனா அந்த குளிர்ச்சியான நாட்டுல அவங்களே வெப்பத்தை தாங்கிக் கொள்ள முடியல. அங்க இருக்க சூழ்நிலையும் அங்க இருக்க தட்பவெப்ப நிலையுமே அங்க இருக்க சூட்டை அதிகமாக்குது அப்படின்னா அவங்க நிலைமை நீங்க தான் யோசிக்கணும். அங்க இன்னொரு பேனிக்கும் புதுசா உருவாகி இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இதுக்கு முன்னாடில இப்போ இந்தியா எடுத்துன்னு வச்சுக்கலாம். இந்த கோடை காலத்துல வெப்பம் அதிகமாச்சுன்னா நம்ம ஃபேனு, ஏசி இதெல்லாம் வாங்குறதுக்கு ஆடி ஆஃபர் நம்ம எல்லா கடையிலும் போய் போட்டி போட்டு வாங்குவோம். இதே மாதிரி ஐரோப்பாவிலும் உருவாகி இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த ஒரு சூழ்நிலை இருக்கான்னு கேட்டா இல்ல. ஆனா இப்போ வெப்பநிலை அதிகமானதுனால எல்னினோ பாதிப்பால போட்டி போட்டு மக்கள் ஃபேன், ஏசின்னு சொல்லி வாங்கிட்டு இருக்காங்க. இதனாலேயும் அங்க ஒரு பிரச்சனை உருவாக்கிட்டு இருக்கு. ஏன்னா அங்க ஏசி, ஃபேன் இதோட உற்பத்தியும் கொஞ்சம் கம்மி தான். அதனால கடைகளை இல்லாதனால அது ஒரு தட்டுப்பாடாகவும் இது ஒரு பிரச்சனையா அங்க இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த எல்னினோ ஒரு பாதிப்பு இருக்கு. இதான் ரொம்ப மோசமான நிலையான்னு கேட்டா அதான் கிடையாது. இப்ப இருக்கிற அங்க ஐரோப்பால நிலவிக்கிட்டு இருக்க அதிகமான வெப்பநிலை ஜஸ்ட் ஒரு டீசர் அப்படிதான் சொல்லி ஆகணும். இன்னும் இந்த நிலைமை மோசமாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடியும் இதே மாதிரி அமெரிக்கா உட்பட பல நாடுகளை இதுமே வெப்பநிலை அதிகமாயிருக்கு. அதுல முக்கியமா சொல்லப்போனா இது வரைக்குமே உலக வரலாற்றிலேயே அதிகமான வெப்பநிலை பதிவான நாடு எங்கன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கால மட்டும்தான். 1913 ஜூலை 15ஆம் தேதி அமெரிக்கால ஒரு இடத்துல தான் அதிகமான செல்சியஸ் வெப்பநிலை பதிவாயிருக்கு. அது எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 83 செல்சியஸ் அங்க பதிவாயிருக்கு. அதே மாதிரி ஐரோப்பா கண்டத்திலேயே இதுக்கு முன்னாடி எப்போ அதிகமான வெப்பநிலை பதிவாயிருக்குன்னு கேட்டீங்கன்னா இத்தாலியில 48 செல்சியஸ் பதிவாயிருக்கு. சரி, இத்தாலி, அமெரிக்கா ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆசியா கண்டத்தில் எப்போ இதை விட அதிகமான வெப்பநிலை பதிவாயிருக்குன்னு பாத்தீங்கன்னா 2014 கிட்டத்தட்ட 56 செல்சியஸ் டிகிரி பதிவாயிருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு வருடத்திலேயே இந்த மாதிரி வெப்பநிலை அதிகமாயிட்டு தான் இருக்கு. ஆனால் இப்போ நீங்க இதை கம்பேர் பண்ணும்போது இப்போ எல்னினோவால ஐரோப்பா நாடு பாதிப்படைஞ்சது கொஞ்சம் தான். இன்னும் இதுக்கான பாதிப்புகள் அதிகம் ஆகும் அப்படின்னு ஐரோப்பா நாடுகளை இதே மாதிரி வெப்பநிலை அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அதிக மசாலா, அதிக சுவை. இது நம்ம ஆச்சி மசாலா. உங்க பழைய தங்க நகைகளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு கிராமுக்கு கூடுதல் பணம் பெறுங்க.
இது நம்ம லலிதால மட்டும். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.